Hi friends, welcome back to my channel, My Infertility Journey in Tamil. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இது. இன்னைக்கு வீடியோவில் குழந்தையின்மை சிகிச்சைக்காக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கல்யாணம் ஆகி 1 or 2 years ஆகுது. இந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா குயின் ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்கே போனீங்கன்னா ப்ராப்பராக கைடன்ஸோட நிர்மலா மேம், ஜானியா மேம்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க நல்லா பார்ப்பாங்க. இந்த குயின் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா, பாளை பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட்டில் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அந்த லைன்லேயே இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். குயின் ஃபர்டிலிட்டி சென்டர்னு போட்டிருப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, இது தவிர வேறு ஏதாவது ஒபிசிட்டிஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வண்ணாரப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லக்ஷ்மி மாதவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைன்னா பாளை மார்க்கெட் கிட்ட எஸ்எம்எஸ் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அங்கே காயத்ரின்னு ஒரு டாக்டர் நல்லா பார்க்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் நல்லா க்யூர் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக இப்போது ரீசெண்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 6 month ஆகுது. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஏன் நான் வீடியோ இன்னும் போடல, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நான் எதனால் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டீங்க, இன்னும் பர்சனலாக மெசேஜஸ்லாம் நிறைய வந்திருந்தது. நான் ஒரு லாஸ்ட் 6 month பிஃபோராக நான் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன், ப்ரீ ஸ்கூல். அங்கே பார்த்தீங்கன்னா 1 year 1.5 yearsலேருந்து பிலோ 3 yearsக்குள்ளே இருக்க பசங்க தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு நியூவாக ஓப்பன் பண்ண ப்ரீ ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு ஒரு 1.5 month முன்னாடி ரிலீவ் ஆகிட்டேன். அதனால் என்னால் சரியாக வீடியோ சப்போர்ட் பண்ண முடியல. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண பசங்களில் 2 பேர் ஐவிஎஃப் பேபி. ஸோ அவங்க திருநெல்வேலி இருக்கிறனால அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு கேட்டேன். அவங்க இந்த லிஸ்ட்லேயே, நான் இப்போ சொன்ன லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா அது நம்ம நம்புகிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, இது ஒரு எமோஷனல் சம்மந்தமானது இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் ஒரு மந்த்தும் ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அது தொடர்ந்து எடுத்துகிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ நம்ம இதை ஷேர் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. பர்சனலாக நான் இப்போ நம்ம இந்த இயரையாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர். இது எங்கே இருக்குன்னா, பஸ்ஸில் போகிறதா இருந்தால் குறிச்சிக்கு முந்தின ஸ்டாப் ஸ்னேகான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் வம்சம் ஃபர்டிலிட்டி சென்டர். இந்த வம்சம் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஏஆர்சியும் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும் வம்சம் ஹாஸ்பிட்டல், ரைட் சைடில் ஸ்னேகா அண்ட் ஏஆர்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும். நான் ரெண்ட்டுக்கு இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 43 years இருக்கிற ஒரு அக்காவுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் ஐவிஎஃப் மூலமாக பேபி பிறந்திருக்காங்க. அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த வம்சம் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்துன்னு சொன்னாங்க. ரிவ்யூஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்ட்டு நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வம்சம் ஹாஸ்பிட்டல் பர்டிகுலராக ஐவிஎஃப் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 1 time விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தைங்க பிறக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.